இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இப்படியாக பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல இடங்கள்ல அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்த வளங்களையும் வரலாறுகளையும் கொள்ளையடித்த நிலையில இன்னைக்கும் கூட அதை உரியவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம், நாங்க தான் வச்சுப்போம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சைக்குரியது தான். இதை சீக்கிரமா மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு பல நாடுகளும் பலவிதமான கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்குது. எந்த விதமான நடவடிக்கையும் இன்னைக்கும் எடுக்கப்படலை. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்களோட வரலாற்றை திருடிட்டு போயிட்டு அது எங்களோடது தான், இல்லை எங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது. மற்றவங்களுடைய வரலாறு சார் பொருட்களை எடுத்துட்டு போய் அவங்களுடைய மியூசியம்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம திருடிட்டு போயிட்டு. செல்போன காணா, இங்க வச்சிருந்த செல்போன் எங்கயா? உங்கதா? அதை எடுத்துட்டு போயிட்டோம், இப்ப கொடுக்க முடியாது, ஆட்சி செஞ்ச காலத்துல எடுத்துட்டு வந்தது எங்க பொருள் எங்க உரிமைன்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு கொச்சையா இருக்கு. Return that money first. And we have the bill. Some $45 trillion. That's what Britain looted from India. And this is just an estimate. The actual figure could be much higher. நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வரோம் இல்லையா? 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட காலனி நாடாக தான் இருந்து வந்துச்சு. அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசு இந்தியா கிட்ட இருந்து இந்த மாதிரி பல விதமான ஏராளமான வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருச்சு. இந்தியா மட்டும் இல்லைங்க, பிரிட்டிஷ் இந்த மாதிரி பல நாடுகளில் வேலையை கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் கொள்ளையடித்த பொருட்களுடைய மதிப்பு நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் கணக்கிடப்பட முடியாத அளவில், கண்ணுக்கு தெரியாத அளவில் மதிப்புமிக்க பல பொருட்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சிருக்காங்க. அவங்க வசம் இருக்கக்கூடிய பொருட்களை பல நாடுகளும் கோரிக்கை வச்சு மீட்கணும்னு நினைச்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான ஆக்ஷனும் அவங்களை நோக்கி எடுக்கப்படலை. எந்த விதமான பதிலும் அவங்க ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த மியூசியத்துல வில்லு வாளோட நம்ம வீரத்தையும் வச்சு பூட்டிட்டோம். அதை வெளியெடுக்கணும்.